அவன் பாட்டுக்கு சொல்லாத கொள்ளாத கொடுத்துட்டான். எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி கண்டுபிடிச்சாப்ல? அவங்களா தான் வந்தாங்க. நாங்களாம் தேடி தேடி பார்த்துட்டோம். அம்புடல. அரியலூர் மாவட்டம் செட்டி திருக்கோணம் காங்கையம்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர்கள் கண்ணையன் ருக்மணி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகள், 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகளுக்கு பின் 2வதாக பிறந்த மகன் கோவிந்தராஜ். இவர் 7வது படிக்கும் பொழுது தந்தை திட்டிய காரணத்தினால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். தனது மகன் கோவிந்தராஜை தேடி பல இடங்களிலும் அலைந்திருக்கிறார் தந்தை கண்ணையன். பல வருடங்கள் தொடர் தேடுதலுக்கு பிறகும் மகன் கிடைக்கவில்லை என்பதால் தேடுதலை கைவிட்டு உள்ளார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தங்களது கிராமத்தில் ஒரு சிலர் தன்னை விசாரிப்பதாக தந்தை கண்ணையனிடம் கிராம மக்கள் கூறியதன் அடிப்படையில் சென்று பார்த்தபோது 30 வருடம் கழித்து வந்த மகன் தனது குடும்பத்தினுடனும் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியாக பேசி மகிழ்ந்த காட்சி காண்போரை நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. மனசுல அவன் பாட்டுக்கு சொல்லாத கொள்ளாத கொடுத்துட்டான். இருக்கிற இடமே தெரியல, போகல. நாங்களும் தேடி தேடி கத்திக்கிறாங்க. எழுதிட்டு தான் கிடப்பேன். எந்த நேரமா இதை கூட கொஞ்சம் காணும். இந்த மாதிரி பையனே 2 பையன் இருக்கிறான். 22 வயசு பையன் ஒருத்தன் இருக்கிறான். 18 வயசு பையன் ஒருத்தன் இருக்கிறான். கண்ணாவன் பண்ணி எல்லாம் இத்தசோடு போட்டா பிடிச்சி வச்சுருக்கான். வேறும் காது குத்தி புள்ளி எல்லாம் இத்தசோடு போட்டா பிடிச்சி வச்சுருக்கான். நம்மளுக்குலாம் ஒன்றும் தெரியாது. பிள்ளை பெற்றவங்களுக்கு வளர்த்தவங்களுக்கு ஓடுனது இப்படி கடவுள். அவர் பேர் என்னங்க? கோவிந்தராஜ். எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 3 பசங்க. அவரு? அவன் பொண்ணு மூத்தது, அவன் இளையவன் 2வது பையன். இவர் 3வதா? பேரன். அப்பா அங்கால இருக்கிறோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி கண்டுபிடிச்சாப்ல? அவங்களா தான் வந்தாங்க. நாங்களாம் தேடி தேடி பார்த்துட்டோம். அம்புடல. எங்கிட்டாலாம் போய் தேடி தேடி பார்ப்பாரு, விசாரிப்பாரு. எங்களுக்கு தெரிஞ்ச சனத்தெல்லாம் வச்சு அங்கே இங்கேயும் விசாரிச்சு பார்ப்பாரு. தெரியவே இல்லை. 10 வருஷமாக தேடுறதும் இல்லை. அதுக்கு முன்னே தேடி தேடி தான் அலைஞ்சோம். வந்துக்கிட்டே கிடக்க வேண்டியதான், இதுகிட்டே கிடக்க வேண்டியதான். ஆனால் இந்த ஆளும் ஓடி ஓடி பார்த்துட்டு வருவார். அம்புடல ஒரு ஆச்சிட்டு வந்து விட்டுட்டு வெளியாசை போயிட்டு கக்குசுக்குன்னு விட்டுட்டு போனாக்கா வரங்காட்டி ஓடி போயிட்டான். பார்த்துட்டு காணுன்னுட்டு வந்துட்டார். 5 விட்டு தண்ணி வச்சுட்டு வந்துட்டார். வந்துட்டு இப்போ அப்புறம் அன்றைக்கி போயிட்டு வைப்பாங்கலாம் போயிட்டோம். இப்போ அவருக்கு நீங்கள் இருக்கிறதெல்லாம் தெரியும்ல? தெரியாதான் வந்து விசாரிச்சிருக்கான். அப்பை தாத்தாரெல்லாம் விசாரிச்சிருக்கான். சுத்தமாக மறந்து போயிட்டாப்லையா? மறந்தாலும் மறக்கலையே, நினைவுலாம் இருந்திருக்கும் மறக்கு. அதான் இருக்காங்களா முருகையன் கமசலான்னு அவங்க எங்கள் மாமனார் மாமியா அதுவெல்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க. ரோட்டில் இறங்கி வந்து போய் நகை தெரியாத தடுமாறிக்கிட்டு போய் வந்து இறங்கி அப்புறம் என்னப்பா கோழி இதுக்கு போகிறீங்க வாரீங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்கா அப்புறம் இந்த மாதிரி சொன்னாலாம். முருகையன் கமசலெல்லாம் இருக்கா, கண்ணையன், சுக்குமணி, என் பேர் செல்வி, இதெல்லாம் கேட்டாலும் அப்போ செங்காமம் தான். ரெங்குட்டா செங்கானும் கூப்பிடுங்க சும்மப்பட்ட பேரை. செங்காமம் தான் அப்போ கோவிந்தராசு அப்படின்னு அப்புறம் ஆற்றிக்கிட்டு வந்துட்டு வண்டியில் யாராக கொண்டுட்டு வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு தான் அப்புறம் எல்லாம் கத்தி வாழ்ந்துக்கிட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று கத்திக்கிட்டு இந்த அட்டையெல்லாம் இந்த வைக்கலும் தாண்டா இருக்கான் ஒரு பையன் ஒன்றாட்டம். ஆனால் இது பொய்யே இன்னும் வேறு அந்த சீட்டு நோட்டெல்லாம் காட்ட சொல்லி. ஆனால் கண்ணையன் தான் அந்த அட்டை எழுதி வச்சுருக்கிறான். அப்பந்தான் எழுதி வச்சுருக்கிறான். கையில் ஏதாவது தழும்புலாம் இருக்குண்ணா? அப்படியே இந்த பிசுகையில் எங்கிட்ட உடையாரதான் தழும்பு தான் பார்த்தாரு. எனக்கே புரியல. நான் விளக்கமத்தை பிடிச்சி கூட்டிகிட்டே தான் தடுமாறி போனேன். புரியல. முகக்கார தெரியுது, தலைலாம் சொட்டையாக கொஞ்சம் இருக்குது. என்னெல்லாம் சொட்டை இல்லாமல் 10-13 வயசில். ஆமாம், இப்போ வயசாகுது இல்லை? 40-45 வயசு ஆச்சா? 45 வயசு. அப்புறம் 45 வயசு. எனக்கு சாதகத்தை எடுத்து பார்த்துது எல்லாம். 45 வயசு.
ஒரு கடையில் இப்படி முன்னெல்லாம் டீ கடையில் தான் இருந்திருக்கான். ம் அப்புறம் தான் ஒரு கடையில் போய் ஏதோ இருந்து அடக்கமாக அந்த கடையிலேயே வேலையை பார்த்து விட்ட பார்த்து செஞ்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக இருந்திருக்கான். இப்போ என்ன இருக்காங்களா? இப்போ இந்த சாப்பாடு ஆர்டர் கொடுத்தா சமைச்சி கொடுக்கறது வரக்கு கொடுக்கறதான். ஓ ஒரு குடோன்னு மாதிரி கிடக்கு, யாழ்ப்பாணம்லாம் கிடக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.